ஓம் நமச்சிவாய். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவானும் குருவோடு சேர்ந்து ரிஷப வீட்டில் இருக்கார். சூரிய பகவான் சந்திரன் வீட்டில் நட்பு பெற்று இருக்கார். புதன் சுக்கிரனும் அந்த கடக வீட்டிலேயே சந்திரன் வீட்டிலே இருக்காங்க. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டிலே தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சனி பகவான் எப்பவும் போல் அவர் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார், மூல திரிகோணமாக இருக்கார். ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமைகள். சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது தான் ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் வருது. இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி மேச வீட்டிலேருந்து ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். ஆக இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆடி மாதம்தான் மாரியம்மனுக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, திருவிழா அதெல்லாம் நடக்கும். ஆவணி பிறந்தும் நிறைய கோயில்களில் விசேஷம் நடக்கும். இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்போ சனி பகவான்னா யார்? நீதிபதி. அப்போ நிறைய கோர்ட்டில் தீர்ப்புகள் நல்ல தீர்ப்பாக கிடைக்கும். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சேரும்போது இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் சொல்கிறது. திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. குரு அப்படின்னா தனம், பணம். செவ்வாயின்னா பட்டம், பதவி. அப்போ நிறைய பேருக்கு அரசு பணிகள், வியாபாரம் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்க போகுது இந்த மாதம். இந்த மாதம் ஜூலை மாதங்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதம் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக இப்போ நம்ம வெளியிட போகிறோம். நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் முத அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர் உறவினருக்கெல்லாம் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தானே பார்க்கலாம். மறுபடியும் நான் வணங்கும், நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை தாய், அத்தனை பேரையும் வணங்கி இந்த மாதம் முழுவதும் 12 ராசிக்கும் நன்மைகளே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நாம் கடகராசியை பார்ப்போம். கடகராசி அப்படின்னா தாய்மை உள்ளம், கருணை உள்ளம், இரக்க குணம், பாதுகாப்பு, சரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது எல்லாம் கடகம்தான். கடகராசிக்காரங்க ஓட்டப்பந்தயத்தில் இருந்தாங்கன்னா இந்த 11 ராசிக்காரங்களும் தோற்று போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேகமுள்ள விவேகமான சுறுசுறுப்பான ராசி எதுன்னா கடகராசி தான். கடகராசியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் நின்னாங்கன்னா கடகராசி தான் ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு வேகமான ராசி எதுன்னா கடகராசி. அதே மாதிரி பழைய விஷயங்கள், முடிஞ்சு போன விஷயங்களை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. புது விஷயம் சொன்னால் நல்லா கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. சார், அந்த கடகராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா 4 பேர் ஒன்றா இருக்காங்க. முதல்ல சார், இந்த கடகராசிக்கு யோகமான கிரகம் ஃபஸ்ட்டு நம்பர் 1 யோகமான கிரகம் யாருன்னா செவ்வாய் தான். 5க்கும் 10க்கும் உடைய ராஜ்ய யோகாதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார்? ராசிக்கு 11 லாபத்தில் இருக்கார். நம்ம பொதுவாக என்ன பேசியிருக்கோம், எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது நன்மையை செய்யும். ஏன்? ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளும் இடம் 11ஆம் இடம். அங்கே போய் யார் இருக்கா? செவ்வாயே இருக்கார். 5க்குடையவன் அங்கிருந்து 5ஆம் இடத்தையே பார்க்குறாரு. 10க்குடையவனாக இருந்து 11ஆம் இடத்துல 2ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போ பூர்வீகத்தினால லாபம் உண்டு, உயர்கல்வினால லாபம் உண்டு. இந்த மாதம் ப்ரமோஷன் வரும். யாராவது அரசியல்வாதிகளாக இருந்தால், அரசு ஊழியராக இருந்தால் ப்ரமோஷன் ஆவணி மாதத்துக்குள்ளே வந்துடும்.
அது குருவோடு சேருது. குரு உங்களுக்கு யார்? 9 கூடைய பாக்கியாதிபதி. இதுக்கு பேர் குரு மங்கள யோகம். குருவோடு சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து பார்க்கறதுனால மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய யோகம். குரு மங்கள யோகம் உண்டு. 5ஆம் இடம்ங்கிறது பதவி உயர்வு. 5ஆம் இடம் என்பது காதலை சொல்றது. அந்த இடத்த செவ்வாய் பார்க்குது, பாக்கியாதிபதியோடு சேர்ந்து பார்க்குது. இந்த இடம் புனிதமாகுது. அப்போ 5ஆம் இடம்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு பேச்சே கிடையாது. ஏன்னா செவ்வாய் யாரு? புத்திர ஸ்தானாதிபதி. கடகத்துக்கு குரு யாரு? புத்திரக்காரன். 2 பேரும் சேர்ந்து 5ஆம் இடத்தை பார்த்தா இந்த மாதம் ஆவணி மாதத்துக்குள்ள கரு உருவாகும். நீங்களே ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுவீங்க, மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை சார் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்னா 2வது குழந்தை 7ஆம் இடம் சொல்கிறது. முதல் குழந்தை 5ஆம் இடம், 2வது குழந்தை 7ஆம் இடம், 3வது குழந்தை 9ஆம் இடம். அப்போ ஏற்கனவே குழந்தை இருக்குன்னா 2வது குழந்தைக்காக கண்டிப்பாக உண்டு. இல்லை சார் 2வது குழந்தை இருக்குது, எனக்கு 3வது குழந்தை வேணும்னா அதுக்குள்ள குருவும் சேருது. அப்போ 3 குழந்தை வரை இருக்க வாய்ப்பு உண்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராசியில் யார் இருக்கா? ராசியிலேயே சூரியன் இருக்கார். இவர் யார்? தனம், பணம் கொடுக்குறவர் ராசியில் இருக்கார். ராசி நாதனும் ராசியில் இருக்கார். லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சுக்கிரனும் ராசியில் இருக்கார். தைரியம் வீரியம் 3 கூடைய புதனும் ராசியில் இருக்கார். இப்போ இந்த மாதம் சும்மா இருப்பாங்க? கொடி கட்டி பறக்கும் மாதம். இந்த மாதம் நம்பர் 1 யாருக்குன்னா கடகராசிக்கு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஷ்டம சனியை மறந்துடணும். என்னைக்கு 11 குரு வந்தாரோ அன்னையிலேருந்து இந்த அஷ்டம சனிக்கு வேலை இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் இவர் பார்த்துருவார். இவர் கொடுக்குற கஷ்டங்களை நஷ்டங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெரிய விபத்துகள் இருக்காது. 9ஆம் இடத்துல ராகு, வெளிநாட்டு தொடர்பு உண்டு. வெளிநாடு போகலாம், வெளியில் போய் தங்கி படிக்கலாம். வெளியூரில் ப்ரமோஷன் வந்தால் வெளியூரில் வரும். வெளியூரில் போய் ப்ரமோஷன் கிடச்சி வேலை பார்க்கலாம். கம்பெனியாக இருந்தால் வெளியில் போய் கம்பெனி அதர் கம்பெனியில் வேலை பார்க்கலாம். புதன் சேர்றதுனால கம்யூனிகேஷன், தொடர்புகள் ஸ்தானம், பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, ஃபோட்டோ, கேமரா, செல்ஃபோன், இது மாதிரி விஷயங்களில், நகைச்சுவை விஷயங்களில் இந்த மாதம் நிறைய வருமானம் வரும். சூரியன் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சூரியன் அரசாங்கம். உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ அரசு வேலை கிடைக்கும், அல்லது அரசாங்கத்தினால கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் ராசியிலே இருக்கிறதுனால சுக்கிரன்னா மனைவி, சந்திரன்னா தாய். அப்போ அம்மா மக உறவு, மாமியா மருமக உறவு நல்லா இருக்கும். 3ஆம் இடம்னா மாமனார். அப்போ மாமனார் மருமகன் உறவு நல்லா இருக்கும். அவங்கனால லாபம் உண்டு. மிகப்பெரிய யோகம், ராஜயோகம் சொன்ன செவ்வாய் பார்க்கறதுனால எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் 5ஆம் வீட்டு அதிபதி வலுவா இருக்கு. எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சூரியன் ராசியிலே பவர்ஃபுல்லாக நட்பு பெற்றிருக்கு. ஆக ஆடி மாதம் ஆவணி மாதம் என்பது கடகராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த ஆடி மாதம் தான் சமயபுரம் மாரியம்மனுக்கு உகந்த மாதம். இந்த ஆடி மாதம் தான் ஊரெல்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. ஆடி மாதம் நிறைய கோவில்களில் தேரோட்டம் நடக்கும். ஆக ஆவணி மாதத்துக்குள்ள கடகராசிக்காரங்களுக்கு 3 வருஷமாக எதிர்பார்க்குற ஏதோ ஒரு மிகப்பெரிய வெற்றி, லக்கு, அதிர்ஷ்டம் என்ன கேட்குறீங்களோ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி அத்தனையும் ஆவணி மாதத்துக்குள்ளே நடக்கும். நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. நீங்கள் வழிபட வேண்டியது ஆத்தோரம் இருக்கிற சிவன் வழிபாடு, ஆத்தோரம் இருக்கிற முருகன் வழிபாடு செய்யுங்க. பணம் தாராளமாக வரும். கடகராசிக்காரங்க 25ஆம் தேதி 26ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் விஷயம், பேங்க் டீலிங்கில் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு 26ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 2 வீலரு காரில் போகும்போது கவனமாக இருங்க. ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால அரசு காரியங்கள் வெற்றி வெற்றி வெற்றி. சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு பண்ணுங்க. அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெற்கு பகுதியில் இருக்கிற முருகன் தட்சிணாமூர்த்தி ஒன்றா இருக்கிற கோயிலில் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஒன்றா இருக்கும், அதில் போய் வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் வெற்றி மேல் வெற்றி உண்டு. கடகராசிக்கு மிக பெரிய வெற்றி காத்திருக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. ஓம் நமச்சிவாய.